வணக்கம். சின்ன ஒரு விவாதம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு. ஆற்றில் போட்டாலும் அளந்து தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறத கேட்டிருக்கோம். இன்றைக்கி ஒருத்தர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஆற்றில் போட்டாலும் அளவிருந்து போடணும். அப்படி நீங்கள் அளவறிந்து போட்டாலும் கவனித்து போட்டாலும் நீங்கள் சேர்த்தில் போட்டால் என்னவாகும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க்கு. இது ஏன் இவர் எதிர்மறையாக சொல்கிறாரு? ஏன் அதை நம்ம பாசிட்டிவாக எடுக்கக்கூடாது? ஆற்றில் போட்டால் அடிச்சுன்னு போயிடும், இங்கே இருக்கிறது வேறு எங்கன்னா அடிச்சுன்னு போயிடும், அடிச்சுன்னு போயிடும். சேத்தில் போட்டால் அங்கேயே தானே இருக்குது, நம்ம எடுத்துக்கலாமே, நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு பதில் சொல்லி ஒரு விவாதம். ஆற்றில் போடுறது என்னென்னா, சில பித்ருக்களுக்கு சில தர்ப்பணம் செய்வது ஆற்றில் செய்யும் போது அது பலருக்கு பயன்படும். அதாவது அந்த உணவோ அந்த பித்ருக்கள் செய்யக்கூடிய தர்ப்பணமோ மற்றவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனோட அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் சொன்னார். அதன் பிறகு சிந்திக்கும்போது சேற்றில் போட்டால் அங்கே தான் இருக்கும், நாம் வேணும்னா எடுத்துக்கலாம். ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியுமா, திரும்ப எடுக்க முடியுமா? சேராக இருந்தால் பரவாயில்ல, புதக்குழியாக இருந்தால் என்ன செய்வது? நம்ம என்ன தான் கவனித்து செயல்பட்டாலும், என்ன தான் கவனித்து நம்ம அதில் போட்டாலும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும், அல்லது ஏதாவது ஒரு கருத்தை நம்ம திணித்தாலும் கூட அது ஆற்றில் போடுவது சிறப்பு, சேற்றில் போடுவது சிறப்பு இல்லை. அதனால் கவனித்து நிதானித்து பக்குவப்படுத்தி அளவறிந்து போட்டாலும், ஆற்றில் இருந்தாலும் அளவறிந்து தான் போடணும். ஆற்றிலே அளவறிந்து போடும்போது சேற்றில் போடுறது எந்த அளவுக்கு கவனிக்கணும். சேறு என்பது கண்ணுக்கு தெரியாது, சேறு என்பது நம்ம கையில் உடனே அகப்படாது, நாம் செலுத்தினாலும் திரும்ப ரிட்டன் நமக்கு கைக்கு வராது. அந்த சேத்தில் போடக்கூடிய விஷயங்கள் மற்றவருக்கும் பயன்படாது, ஒரு ஜீவராசிக்கும் பயன்படாது. அது அந்த சேற்றில் அமைந்து விட்டால் அது மண்ணோட மண்ணாக போகக்கூடிய சூழ்நிலை தான், ஆனால் மற்றவர்களுக்கும் பயன்படாது. ஏன், சேற்றில் வாழும் உயிரினங்களுக்கு கூட பயன்படுவது கடினம். அதனால் அளவறிந்து எதில் செயல்படணும், எதில் பக்குவப்படணும் என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த சிந்தனை கருத்து. ஆற்று நீர் தொடர்ந்து பயணித்து கடலில் கலக்குது. அதற்கு அணை போட்டு தடுத்தால் அது ஏரி, அந்த ஏரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை ஒரு பகுதியில் சேர்த்தால் அதுக்கு பேர் குளம். அந்த குளத்திலிருந்து சற்று பயன்படாத இடத்தில் இருந்தால் அதுக்கு பேர் குட்டை. அந்த குட்டையும் கவனிப்பாரற்று கேட்பாரற்று இருந்துச்சுனால் அது சகதி, அதாவது சேறு. அதே போல தான் எந்த இடத்தில் நாம் எதை பயன்படுத்த வேண்டும், எதற்காக பயன்படும் என்ற ஒரு நிலையை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். இந்த ஒரு கருத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன விவாதத்தை உங்களிடம் திரும்பவும் மேற்கோள் காட்டுகிறோம். ஆற்றில் போட்டாலும் அளவறிந்து போடணும், அதுவே சேற்றில் போட்டால் அப்படின்னு சொல்லிட்டு கோவர்த்தனன் என்ற ஒரு ராசி பலன் சொல்லக்கூடிய ஒரு நபர் சொன்னார். அது ஏன் அவர் நெகட்டிவாக சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு விவாதத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு கருத்து வெளியிட்டது. பிரித்துகளுக்கு செய்வாங்க, அதுதான் ஆற்றில் போடுறாங்க, அதை தான் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும். தொடர்ச்சியாக அந்த விஷயங்களை நம்ம தினமும் செய்ய முடியாது. வருஷத்துக்கோ ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள் ஒரு சின்ன ஒரு விவாதம். இது எந்த விதத்தில் உண்மை என்பதை விட ஒரு உண்மையான அர்த்தம் என்னவென்பது பழமொழி உணர்ந்தவர்கள், அந்த எழுத்தை படித்தவர்கள், அவர்கள் சிறப்பாக சொல்வார்கள் நம்புகிறேன். சில விஷயங்களை உணர்வுபூர்வமாக வணங்குவது, இவையெல்லாம் ஆற்றில் கரைப்பதற்கு ஒரு சின்ன ஒரு காரணம். அதில் சில நவதானியங்கள் என்ற பயிர்களை வச்சு வணங்குவாங்க. அப்படி வணங்கின அந்த தானியங்களை அது பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு செலுத்தும் விதமாக ஆற்றில் செலுத்தும் போது அது அடித்து சென்று, அந்த ஆற்று நீரோடு அடித்து சென்று விதைகளாகவும் பயிர்களாகவும் வளருது. அந்த ஆற்றில் உள்ள மீன்களுக்கும் உயிரினங்களுக்கும், நீரில் வாழும் உயிரினங்களுக்கும் உதவுது. அதுதான்
வளர்ச்சியை நோக்கி போகுது. அது ஒரு புண்ணிய காரியமாகவும் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு வளர்ச்சி நோக்கி போகக்கூடிய பொருளாதாரமாக இருந்தாலும், அப்படி வளர்ச்சி நோக்கி போகின்ற ஒரு கருத்தாக இருந்தாலும், ஒரு நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் அளவறிந்து தான் சொல்லணும். அளவுக்கு மீறி பேசினால் அமுதமும் நஞ்சு என்பது போல் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். எந்த இடத்தில் எதை நம்ம செலுத்துகிறோன்றது ஒரு முக்கியம். அப்படி செலுத்தக்கூடிய விஷயங்கள் சரியான இடத்துல நம்ம பயன்படுத்தணுன்றது ஒரு முக்கியத்துவம். ஆற்றில் போட்டாலும் அளந்து தான் போடணும், கவனித்து தான் போடணும். அதே சமயம் சேற்றில் போட்டால் என்னவாகும்? சேர் என்பது ஒரு குட்டையில் நீர் தேங்கியே இருக்கிறதுனால் அது சகதியாகி சேராகி ஆகிறது. அந்த மண்ணின் தரம் பொறுத்து அது புதக்குழியாகவும் மிகுந்த சேருடைய சகதியாகவும் ஆகுது. அந்த இடத்திலும் சில உயிரினங்கள் வாழும். அப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு கூட நாம் அளந்து போட்டாலும், பக்குவப்பட்டு போட்டாலும், இல்லை அளவறியாமல் போட்டாலும் பயன்படுத்துவது கஷ்டம். சேற்றில் வாழும் உயிரினங்களுக்கும் கிடைப்பதும் அரிது. அதனால் நம்ம எந்த இடத்துல எப்படி செயல்படுறோம், இந்த புண்ணிய காரியங்கள் செய்வதாக, தர்ப்பணம் செய்வதாக நம்ம இந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கோம். இந்த தர்ப்பணம் செய்வது இந்து முறைப்படியும் முன்னோர்களுக்கும் நம் பிள்ளைகளுக்கோ அல்லது நம் உடன் பிறந்தவர்களுக்கோ அல்லது நம் உறவினர்களுக்கோ அல்லது தன்னோடு வாழ்ந்த துணைவிக்கோ அல்லது தன்னை பெற்ற தாய் தந்தைக்கோ நம்ம ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக அவங்க நினைவு கூர்ந்து அவர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக வருஷத்தில் ஒரு முறையோ மாதத்தில் ஒரு முறையோ அவர்களை நினைத்து நம்ம தர்ப்பணம் செய்கிறோம். அது அந்த நவதானியங்களை வைத்து நம்ம நவகிரகங்கள், அந்த நவதானியங்கள் அப்படின்ற ஒரு பாகுபாடை வச்சு அந்த தானியங்களை வணங்கி அந்த தானியங்களை நம்ம ஆற்றில் விடும்போது அது பயிர்களாகவோ அங்கு வாழும் உயிரினங்களுக்கு உணவாகவோ அது செலுத்தப்படுகிறது. அப்படி செலுத்தப்படக்கூடிய ஒரு சம்பிரதாயமாக நாங்கள் விவாதத்தில் ஒரு கருத்து. இந்த கருத்தோடு சில தவிர்க்க முடியாத சில துணிமணிகளையும் அங்கேயே விட்டுட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சில பேர் பழக்கப்படுத்திட்டாங்க. அந்த துணிமணிகளை அங்கேயே போட்டு வந்துட்டா உங்களுக்கு பிடிச்ச கெட்டது போச்சு, உங்களுக்கான ஒரு நஷ்டங்கள் போச்சு, இனிமேல் உங்களுக்கு நல்லது தான் அப்படின்ற மாதிரி அந்த துணிகளை அங்கேயே விட்டுட்டு வந்துடணும்னு சில பேர் சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் பொங்கல் அன்று முன்னாடி போகி பண்டிகைக்கு செயல்படுத்துவாங்க. அதுபோல் இந்த ஒரு தர்ப்பணத்திலோடு சேர்த்து இந்த துணிமணிகளையும் அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்கன்ற மாதிரி சொல்லி ஒரு நிகழ்வை ஏற்படுத்திட்டாங்க. அப்படி செயல்படுத்தும் போது அந்த நீர் கெடுது. அந்த நீர் கெடுறதுனால அங்குள்ள உயிரினங்கள் கெடுது. நீங்கள் செய்த தர்ப்பணமும் அந்த தானியங்களும் வீணாகி போகுது, சேத்தோடு சேராக கலந்து போகுது. இதனால் மற்ற உயிரினங்களுக்கோ மற்ற ஜீவராசிகளுக்கோ பயன்படுத்துக்கான வாய்ப்புகள் குறைவு. தான தர்மம் செய்வதற்காக சில காரியங்கள் செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு உதவக்கூடியது தான் தானமாகவும் தர்மமாகவும் அது நிலைச்சி இந்த பக்தி நெறியில் வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது அதே போல தான் பாவ புண்ணியங்களும் இந்த பக்தி ரீதியாக வளர்ந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் நல்ல ஒரு மனசாட்சியையும் ஒரு இரக்க குணத்தையும் கொடுத்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் கொண்டு செல்லக்கூடிய அந்த பக்தியில் எந்த இடத்துல எதை செய்ய வேண்டும், அது எப்படி செய்ய வேண்டும், அளவுக்கு மீறினால் அமுதும் நெஞ்சு. அதனால் அளந்து தான் எதை ஒன்றையும் செயல்படுத்த வேண்டும். அந்த செயலும் சரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும். இப்போ நம்மளோட நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளை வெற்றி நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படணும். அது மற்றவர்களுக்கும் பயன்படணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் மேற்கோள் காட்டுறேன். அது நமக்கும் பயன்படணும் என்று நினைக்கும் போது சுயநலமாக சேற்றில் போடுறதை விட பொதுநலமாக ஆற்றில் போடுவது சிறப்பு. பொதுநலமாக ஆற்றில் போட்டாலும் அதில் அளவறிந்து தான் போடணும் என்பது கருத்து. நன்றி, வணக்கம்.